வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். வவுனியா கனகராயன் குளத்தில் 1.5 ஏக்கர் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணி சரியாக ஏனையின் வீதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி காணப்படுது. வெறும் காணியாக இந்த காணி காணப்படுது. இந்த காணிக்குள்ளே 2 அறை விராந்தை என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் ஒரு வீடும் காணப்படுது. ஒரு அறையை கிச்சனாகவும் ஒரு அறையாகவும் பயன்படுத்தப்படுது. அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டுக்கிணறும் காணப்படுது. இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. உங்களுக்கு டோன் மூலம் உங்களுடைய பெரிய தென்னந்தோப்புகளாக இருந்தால் டோன் போட்டு விளம்பரப்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிற இந்த டோன் வியூவில் உங்களுக்கு விளம்பரப்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய உறவுகள் கனகராயன் குள பகுதியில் காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு காணி தேடும் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வெறுமையாக 1.5 ஏக்கரும் காணப்படுது. நீங்கள் தென்னை வைத்துக்கொள்ளலாம், அல்லாவிட்டால் வேறு பயிர்களையும் வைத்துக்கொள்ள முடியும், கோழி வளர்ப்பு செய்து கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பகுதியில் பின்பகுதியில் நீங்கள் ஆடு மாடு மேய்த்து கொள்ளக்கூடிய இடங்களும் காணப்படுது. அதனால் நீங்கள் மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இவ்வாறான பண்ணைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளவும் 1.5 ஏக்கர் காணி இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நான் இப்போ உங்களுக்கு இதனுடைய பின்பகுதியை கொண்டே காண்பிக்கிறேன். பாருங்கள், உங்களுடைய தேவைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி வெறுமையாக இந்த காணி காணப்படுது. நீங்கள் உழுது இதில் சிறு பயிரையும் செய்து கொள்ள முடியும், அதே நேரம் பெரும் பயிரையும் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற கட்டுக்கிணறை பார்வையிடுவோம். இந்த காணி முழுவதும் நீங்கள் தோட்டம் செய்வதற்குரிய கட்டுக்கிணறாக இந்த கட்டுக்கிணறு காணப்படுது. நல்ல பெரிய கட்டுக்கிணறாக இருக்குது பாருங்கள். அது தவிர கட்டும் நல்ல பெரிய கட்டு கட்டி இருக்குது. நல்ல மொத்தமாக பெலப்பாக கட்டியிருக்கிறார். இந்த காணி முழுவதும் நீங்கள் இறைத்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இந்த கட்டுக்கிணறு காணப்படுது. உண்மையிலேயே நீங்கள் முழுமையாக தென்னை வைப்பீர்களாக இருந்தாலும் சரி, வேறு பயிர்கள் வைப்பீர்களாக இருந்தாலும் முழுமையாக நீங்கள் இறைத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கிணறாக இந்த கிணறு காணப்படுது. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியாக நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த 1.5 ஏக்கர் காணியினுடைய முழுமையான விலையும் 60 லட்சம் என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் இதில் கொடுத்துருக்கிறேன். அழைப்பை ஏற்படுத்துங்கள். கதைத்து பேசி இதை வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற மண் சிறு பயிர்களையும் வைத்துக்கொள்ள முடியும், அதே நேரம் பெரும் பயிர்களையும் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். மா பிலா போன்ற பயிர்களையும் வைத்துக்கொள்ள முடியும், அதே நேரம் சிறு பயிரையும் வைத்துக்கொள்ள முடியும். உரிமையாளர் கூறியிருக்கிறார். முதல் கீரை கச்சான் போன்ற பயிர்கள் தான் விதைத்து லாபம் எடுத்ததாக கூறியிருக்கிறார். நீங்கள் மேற்கொண்டு நேரடியாக வரும்பொழுது அனைத்து தகவல்களையும் அறிந்து மேற்கொண்டு கதைத்து பேசி நீங்கள் இதை வாங்கி கொள்ள முடியும். அது தவிர இந்த காணிக்குள்ள ஒரு வீடும் இருக்குது. நாங்கள் அந்த வீட்டையும் பார்வையிடுவோம். வீடு கட்டுக்கிணறு, அது தவிர 1.5 ஏக்கர் காணி, மொத்தமாக 60 லட்சம் தான் உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மின்சார வசதியும் இந்த காணிக்கு இருக்குது. நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்திருந்தேன். அயல் தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. முன்னுக்கு நேரவே வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் வீடு எல்லாமே காணப்படுது. நான் இப்போ உங்களுக்கு இதில் காண்பிக்கிறேன் பாருங்கள். பாதுகாப்பான அயல் பக்கத்தில் இருக்குது. அது தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. மேற்கொண்டு கதைத்து பேசியும் இதை வாங்கி கொள்ள முடியும். இந்த காணிக்குள்ளே ஒரு வீடும் இருக்குது. நாங்கள் இப்பொழுது அந்த வீட்டை உள்ளே சென்று பார்வையிடுவோம். நோமலான ஒரு வீடாகத்தான் காணப்படுது. ஒரு அறை, ஒரு சமையலறை, ஒரு விராந்தை காணப்படுது இந்த வீட்டினுடைய அமைப்பு. நன்றுறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றுறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.